நம்ம பார்க்க போகிறது வந்து நாடாளுமன்றம் வந்து எந்தெந்த நாட்டில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜப்பானில் வந்து டயட்டுன்னு சொல்கிறாங்க, பிரிட்டனில் வந்து பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இஸ்ரேலில் வந்து நெசட்டுன்னு சொல்கிறாங்க, ஜெர்மனியில் பந்தஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, டென்மார்க்கில் போக்டிங்னு சொல்கிறாங்க, நார்வேயில் ஸ்டார்டிங்னு சொல்கிறாங்க, யுஎஸ்ஏல காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்தியாவிலே நாடாளுமன்றம் தான் சொல்கிறாங்க, அதாவது பார்லிமெண்ட். ஜப்பானில் வந்து டயட்டுன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இன்னுமே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஜப்பானில் இருக்கவங்களோட டயட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டன், இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் தான் பண்ணுறாங்க. பிரிட்டன் தான் நம்மளை ஆண்டாங்க, அப்புறம் போனாங்க. ஸோ அவங்களோட பார்லிமெண்ட்டு நமக்கும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேல் வந்து நெசட்டு, நெஸ்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனி வந்து பந்தஸ்டாக், மணியை வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை மணி எந்த பால் வாங்கலாம், பந்து வாங்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டென்மார்க் போக், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போக்டிங்கில் போக். நார்வேல ஸ்டார், ஸ்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. யுஎஸ்ஏ காங்கிரஸ், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.